ஹாப்பி சாட்டர்டே! நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் இந்த கம்மல், மணி, கொலுசு இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கோம். ஏன்னா நாங்கலாம் 90ஸ் கிட்ஸ்ல. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க இதெல்லாம் போட்டுக்கவே மாட்றாங்க. சரி ஸ்கூலுக்கு தான் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்றாங்க. அதனால நம்ம போட மாட்றோம். சரி இப்பயாவது வெக்கேஷன் லீவ்ல தானே இருக்க, கம்மல் போட்டுக்கயேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா, என் பொண்ணு வேணவே வேணான்னு ஓடிடுச்சு. கம்மல் போட்டா தான் உன்ன வெளியில கூட்டிட்டு போவேன்னு சொல்லி நானும் சரின்ட்டு போட்டு விட்டேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் கொலுசு போட்டேன்னா அன்னைக்கு ஃபுல்லா நடந்துட்டே இருப்பேன், குதிச்சுட்டே இருப்பேன், கால் வலியே வந்துடும். அந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஆனா இப்ப இருக்க பசங்க போடவே மாட்றாங்க. இவ கூட கொஞ்ச நேரம் தான் போட்டிருந்தா அப்புறம் கால் அரிக்குதுன்னு சொல்லி கழட்டி விட்டுட்டா. நாம சின்ன வயசுல அம்மா அப்பா கிட்ட ஆசைப்பட்டு கேட்டு பண்ண சில விஷயங்களை இந்த காலத்து பிள்ளைங்க பண்ணவே மாட்றாங்க. அவங்களுக்கு உலகமே போன்ல தான் இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கு. அப்போலாம் எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு 20 பசங்க சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாடுவோம். வீடு கட்ட மண்ணு கொட்டியிருந்தா அந்த மண்ணுல கோபுரம் கட்டி விளையாடுவோம். இது மாதிரி தான் எங்களோட நாட்கள் போச்சு. ஆனா இப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்கள நம்மளே அலோவ் பண்றது இல்லைல்ல இதுக்கெல்லாம். காலங்கள் சில நேரம் மாறிட்டே போறது, நம்மளும் மாறிடுறோம். பாப்பா அம்மா நான் இன்னைக்கு டீ போடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அதனால சரி வான்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து டீ போட்டோம். சரி மாடிக்கு கொஞ்ச நேரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில போய் உட்காந்துக்கிட்டோம். உட்காந்துட்டு 2 பேரும் டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் வந்தாங்க. அவங்களோட கூட கொஞ்ச நேரம் காலையிலேயே இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி துணி காய போடலாம் பார்த்தா நல்ல வெயிலா இருந்தது. துணியை காய போட்டேன்னா இந்த வெயில் எனக்கு பயங்கரமா தலைவலியே வந்துடுது. அதனால நான் இன்னைக்கு காய போடவே இல்லை, அப்படியே வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5:30 போல தான் நான் துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காய போடவே ஸ்டார்ட் கொஞ்ச நேரம் விளையாடணும்னு சொன்னா. அதனால அவளையும் கொஞ்ச நேரம் மாடியிலே விட்டுட்டு இருந்தேன், விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் டைம் ஆயிடுச்சு. 2 பேரும் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கீழே போனோம். வந்ததும் அம்மா பார்க் கூட்டு போறேன்னு சொன்னல, கொலுசுலாம் போட்டான்னு மறக்காம கேட்டுட்டா. சரி ஓகே வா பக்கத்துல இருக்க பார்க் தானேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்க்ல போயிட்டு அவ விளையாடிட்டு இருந்தா. அந்த டைம்ல நானும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஒரு 1 ஹவர் பார்க்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டைம் 8:00 ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். சிக்கன் கிரேவியும் இட்லியும் செஞ்சுட்டு ஃபர்ஸ்டே பாப்பாவுக்கு ஊட்டிட்டேன். ஏன்னா மதியம் தூங்கல, சீக்கிரமா தூங்கிடுவா. சரி அவளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு இந்த நாள் ரொம்ப ஹாப்பியா போச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.